வாழ்க்கை இப்படியே போயிருமா? இந்த கேள்வி நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு அமைதியான இரவு, எல்லாரும் தூங்குற நேரம், நீ மட்டும் விழித்திருந்து உன் மனசோட பேசிக்கிட்டு இருந்திருக்கியா? என்னடா என் வாழ்க்கை? நான் எங்க போறேன்? இப்படிதான் நான் இருக்கணுமா? இந்த கேள்விகள் சின்னதா தோன்றினாலும் அதுக்குள்ள இருக்கும் வலி ரொம்ப பெருசு. நாம் எல்லாரும் ஒரு கனவோட தான் பிறக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல பெரிய பெரிய ஆசைகள். நான் இப்படி ஆகணும், நான் இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும். ஆனா வாழ்க்கை எப்போ எப்படி திரும்பும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நேரத்தில் நீ நினைத்த பாதை மாறிடும், உன் முயற்சி தோல்வியாகும், உன் நம்பிக்கை உடைஞ்சிடும், நீ மனசு உடைஞ்சு தனிமையா இருக்க மாதிரி தோணும். அப்போதான் அந்த கேள்வி வரும், வாழ்க்கை இப்படியே போயிருமா? நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வெற்றி அடைந்த ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை சந்திச்சவங்க தான். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க அந்த கேள்வியில நின்றுடல, அத பதிலா மாற்றினாங்க. நீ இப்போ இருக்கும் நிலை நீ நினைத்த மாதிரி இல்லையா? சரி, அது தவறா? இல்ல, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை நமக்கு எப்போவும் நாம் விரும்பினதை தராது. ஆனா நம்மை மாற்ற வேண்டியதை மட்டும் தரும். நீ இப்போ கஷ்டப்படுறாய், யாரும் நம்மள புரிஞ்சுக்க கூட இல்லைன்னு நினைக்கிறாய். தோல்வி மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. கணவன் மனைவியை புரிஞ்சுக்கல, மனைவி கணவனை புரிஞ்சுக்கல, குழந்தைங்க பெற்றோர்களை புரிஞ்சுக்கல, சில பெற்றோர்கள் குழந்தைகளை புரிஞ்சுக்கல. நம்ம கூட இருக்கவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மள புரிஞ்சுக்காம போயிருவாங்க. நமக்குன்னு யாருமே இல்லையா அப்படின்னு தோணும். அது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறக்காது, இந்த நிலை நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் இந்த வலி நினைவாக மாறும், இந்த கண்ணீர் சிரிப்பாக மாறும். இப்போ உன்னை நீயே கேள், நான் இதுக்காகத்தான் பிறந்தேனா? அந்த கேள்விக்கு உன் உள்ளம் சொல்லும் பதில் என்ன? இல்ல, அதுதான் உண்மை. நீ இன்னும் முடியலன்னா அது முடிவு இல்ல, அது ஒரு ஆரம்பம். பல பேர் வாழ்க்கையில் தோல்வி வந்த உடனே நிறுத்திக்கிறாங்க. ஆனா சில பேர் மட்டும் அந்த தோல்வியை பயன்படுத்தி மீண்டும் எழுந்து நிற்கிறாங்க. நீ எந்த வகை? நீ நிறுத்திக்கிறவனா அல்லது எழுந்து நிற்கிறவனா? வாழ்க்கை உன்னை சோதிக்கும், அது உன்னை உடைக்கல, உன்னை வலிமையாக்குவதற்குத்தான். நீ இன்று சந்திக்கிற கஷ்டம் நாளைக்கு உன் கதையை மாற்றப் போகுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ இப்போ இருக்கும் இடம் நீங்க இறுதியாக இருக்க வேண்டிய இடம் இல்ல. நீ இன்னும் பெரியதுக்கு உருவாக்கப்பட்டவன். நீ இன்னும் உயரம் போகணும். நீ விழுந்திருக்கலாம், அது தவறில்ல. ஆனா அங்கேயே கிடக்கிறது தான் தவறு. எழுந்திரு, மீண்டும் முயற்சி பண்ணு. யாராவது உன்னை நம்பலைன்னா பரவாயில்ல, நீ உன்னை நம்பு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கு. நீயே உன்னை கேள், இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணலாமா? அந்த ஒரு முயற்சி தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எவ்வளவு முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்யும் தைரியம் இருந்தா நீ ஏற்கனவே வெற்றி பெற்றவன்தான். ஒரு நாள் நீ வெற்றி அடைவாய். அந்த நாளில் நீ இப்போ சந்திக்கிற வழியை நினைச்சு சிரிப்பாய். அப்போ நீ சொல்லுவாய், நான் விட்டுடல, அதனால தான் இன்று இங்க இருக்கேன். அதனால் வாழ்க்கை இப்படியே போயிருமா? இல்ல, நீ மாற்றினாதான் மாறும். நீயே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, இதுதான் உண்மை. இன்னைக்கு நீ எடுக்கிற ஒரு முடிவு நாளைக்கு உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். அதனால் இப்போவே முடிவு பண்ணு, நான் விடமாட்டேன், நான் முயற்சி பண்ணுவேன், நான் வெற்றி அடைவேன். நீ உன்னை நம்பு, உன் கனவுகளை நம்பு. ஒரு நாள் உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லை, நீ நினைத்ததை விட அதிகமா இருக்கும். அந்த நாள் வரைக்கும் நிக்காத, சோர்வடையாத, விட்டுடாத. வாழ்க்கை இப்படியே போயிருமா? இல்ல, இதுதான் உன் தொடக்கம். நீயே உன் கதையை எழுத போறா. வாழ்க்கை இப்படியே போயிருமா? இல்ல, நீ முடிவு செய்தால்தான் அது மாறும். நீ இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, நீ இன்னும் நம்பிக்கையோட இரு. ஒரு நாள் உன் வாழ்க்கை உன்னை பெருமைப்படுத்தும் அளவுக்கு மாறும். அந்த நாள் வரைக்கும் சோர்வடையாதே, விட்டு விடாதே, நிக்காதே. அதுவரை கலங்காதே மனமே. இந்த தன்னம்பிக்கை வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களின் நம்பிக்கையை வளர்க்க உங்களுக்கு தைரியம் சொல்ல நாங்க இருக்கோம். கண்டிப்பா மறக்காம கலங்காதே மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வேற ஒரு தன்னம்பிக்கையூட்டும் செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.